ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு சூயிங் நீங்க வந்து கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது சூயிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கா? யா சொல்லுங்க மேம். பேப்பர் பேட்டர்ன் போடுறோம் மேம். பேட்டர்ன் போடும்போது அதை வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நாள் வச்சுக்கும்போது அது வந்து கிழிஞ்சிருக்கு மேம். அதை எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணி நீட்டாக வச்சுக்கிறது? சூப்பர். ஸோ நம்ம இது என்னன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய டிரான்ஸ்ஃபர் ஹோல்ஸ் போடுவோம் அந்த பேப்பர் பேட்டர்ன்ல வந்து நம்ம ஃபேப்ரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. அப்போ ஆப்வியஸ்லி நீங்க ஒரு 10-15 தடவை பண்ணும்போது அது கிழிஞ்சிடும். இந்த காமன் ப்ராப்ளம் நிறைய பேர் கேட்பாங்க. இதுக்கு என்ன நான் சொல்யூஷன்னா, பொட்டிக்ல யூஸ்வலா என்ன பண்ணுவேன்னா, பேப்பர்ல போடுறது பதிலாக இந்த மாதிரி திக் கேக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம், இது ரோல்ல வரும், இந்த மாதிரி இருக்கும் திக்கா. இதுல பேட்டர்ன்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்பர்லா கட்டுக்கான ஒரு மினியேச்சர் பேட்டர்ன். இது எத்தனை தடவை நான் யூஸ் பண்ணிருக்கேங்கிற இந்த க்ரீஸ் லைன்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ தடவைக்கும் இது தாங்குதுன்னா டெஃபினட்டா இதுக்கு ஒரு நல்ல லைஃப் டைம் இருக்கும். கம்பேர்ட் டு பேப்பர் பேட்டர்ன்ஸ் இதோட லைஃப் டைம் வந்து இன்னுமே நல்ல ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதோட மெட்டீரியல் தான் வந்து என்ன கேட்டா வந்து பெட்டர்.